48 மணி நேரத்துக்குள் ஆயிரக்கணக்கான கால்நடைகள், ஆடுகளும் மற்றும் கோழி உயிரிழந்துள்ளன. இது வெறும் விலங்குகளின் இழப்பு மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் கிராமிய பொருளாதார முழுமையான வீழ்ச்சியாகும். உயிரிழந்த கால்நடைகள் குறித்து அமைச்சு முறையான கணக்கெடுப்பை நடத்தி வடக்கு மாகாணத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் அமைச்சு எவ்வளவு இழப்பீடு வழங்கியுள்ளது தயவு செய்து விரிவான தகவலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கௌரவ சபாநாயகரே, வடமாகாணத்தில் மொத்தமாக 14,235 கால்நடைகள் இறந்துள்ளன. தேசிய வரவு செலவு திட்ட முன்மொழிவுக்கு அமைய அனர்த்தங்களை எதிர்கொண்ட மக்களை வலுப்படுத்தும் வேலை திட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம் வடமாகாணத்துக்கு பொறுப்பான பிரதம செயலாளரிடம் 900.49 மில்லியன் ரூபாவை வழங்கியுள்ளது. அதில் 258.85 மில்லியன் ரூபாய் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நட்டு ஈடாக வழங்கப்பட்டுள்ளது. எஞ்சிய பண்ணையாளர்களுக்கும் நிவாரணம் வழங்க நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அனர்த்தங்களால் பாதிப்புகளை எதிர்கொண்ட விவசாய நிலங்களுக்கும் இறந்த கால்நடைகளை கருத்தில் கொண்டும் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு மாத்திரம் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு கால்நடைக்கு 2 லட்சம் ரூபாவும் அதிகபட்சமாக 10 கால்நடைகளுக்காக 20 லட்சம் ரூபாய் நிவாரணமும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் பதிவு செய்யப்படாத பண்ணையாளர்களும் கூடுதலாக இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு கரிசனையோடு அவர்களுக்கு இந்த உதவி தொகையை வழங்குவதற்கு அரசாங்கத்திற்கு திட்டம் இருக்கா என்று அறிய விரும்புகிறேன். பதிவு செய்யப்படாத விவசாயிகளின் தகவல்களை பெற்றுள்ளோம். பதிவு செய்யாவிட்டாலும் அவர்களுக்கும் நிவாரணம் வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடி வருகின்றோம். அவர்கள் தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்தியுள்ளோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூற முடியும்.